LJ family, 100 days of transformation with Lavanya Jayakumar. இன்னைக்கு டே 4ல இருக்கோம். மற்ற 3 வீடியோஸும் பார்த்துட்டீங்களா? பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. நீங்க ஒன் பை ஒன் ஆர்டராகவும் பார்க்கலாம். இல்லை இந்த வீடியோல இருந்தும் உங்களோட இந்த சீரீஸ்க்கான ஆரம்பத்தை நீங்க ஆரம்பிக்கலாம். சரி, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் இன்னைக்கான வகுப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the container expansion method, the secret to receiving more love, money and success. கண்டெய்னர் எக்ஸ்பேன்ஷன் மெத்தட். அது என்ன லாவண்யா, என்ன கண்டெய்னர் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்க கண்டெய்னர்னு நான் சொல்றது உங்களோட வீட்டையோ இல்ல உங்களோட வாலெட்டையோ கிடையாது. உங்களோட மைண்ட், உங்களோட நர்வஸ் சிஸ்டம், உங்களோட சென்ஸ் ஆஃப் செல்ஃப் வர்த், உங்களையே நீங்க எப்படி நினைக்கிறீங்க, இதெல்லாமே தான் வந்து அந்த கண்டெய்னர் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ இதெல்லாம் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, அது மூலமாக நம்ம ரிசீவிங்க்கு எப்படி தயாராகிறதுன்றத நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம்னு சொன்னல. ஸோ ஏன் இதை பண்ணுறோம், கண்டெய்னர் எக்ஸ்பேன்ஷன் ஏன் பண்ணுறோம்னா, நம்ம ரிசீவிங்க்கு ரெடி ஆகிறோம். இன்னும் நீங்கள் வந்து ஒரு நாசா லெவலில் ஒரு பெரிய விண்வெளி கூடம் நீங்கள் நடத்தணும் அப்படின்னா, என்கிட்ட இருக்க ஒரே ஒரு குட்டி லேப்டாப்பை வச்சுட்டு நான் அதை அவ்வளோ எஃபெக்டிவாக பண்ண முடியாதுல்ல. அதுக்கான ப்ராசஸிங் பவர்லாம் அதுக்கு இருக்காது. அதுக்கு அவ்வளோ பெரிய ரிசர்ச் பண்ணுறதுக்கு, அவ்வளோ அளவு விஷயங்கள் நடக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே என்ன, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எக்ஸ்பேண்டடாக இருக்கும். அந்த வாவ் அப்படின்ட்டு நம்மளே பிரமிக்கிற வகையில் இருக்கும் தெரியுமா. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், நீங்கள் விண்வெளியில் ராக்கெட்லாம் விடுறதுக்கான அந்த அளவுக்கு உங்களோட செட்டப்பை நீங்கள் நிர்வகிச்சிருப்பீங்க. இப்போ லாவண்யா கிட்ட இருக்க ஒரு குட்டி லேப்டாப் வச்சுட்டு அவங்க ஒரு வீடியோ வேணால் உங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணி அனுப்ப முடியும், அவ்வளோதான் செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட கண்டெய்னர், உங்களோட மைண்ட் எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு யூனிவர்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யூனிவர்ஸ் வந்து இவ்வளோதான் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்ட்டு வித்ஹோல்ட் பண்ணாது. வித்ஹோல்டிங்னா என்ன, அதுக்குள்ளேயே அது தக்க வச்சுக்காது. ஓ நீ வந்து கீதா இவ்வளோதான் கேட்டிருக்கா, நான் உனக்கு வந்து அதுக்கு கம்மியாக தான் கொடுப்பேன் அப்படின்லாம் அது வித்ஹோல்ட் பண்ணாது. கீதா கேட்கறதுல அவங்களோட கண்டெய்னர் எவ்வளோ ஹோல்ட் பண்ண முடியும், அவங்களோட மைண்ட், நர்வஸ் சிஸ்டம், அவங்களோட சென்ஸ் ஆஃப் செல்ஃப் வர்த் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவங்களால கேட்கவே முடியும். யூனிவர்ஸ் வந்து சூரியன் மாதிரி ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான சூரியன்கள் இருக்கு. நம்பர்ஸால வகுத்தே கூற முடியாது, வரையறையே பண்ண முடியாது. அண்ட் அதை சுற்றி அவ்வளோ கிரகங்கள் இருக்கு. சூரியனுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளானட்ஸ்லாம் நம்ம ஒரு சோலார் சிஸ்டம் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்துக்குமே இருக்கும்ல. எவ்வளோ பெருசு நம்மளோட யூனிவர்ஸ். இத படைச்சவனுக்கு உங்களோட விஷ், உங்களோட டிசையர் பெருசா தெரியுமா என்ன, அதை அப்படியே ஆகட்டும்னு சொல்றதுக்கு இல்ல. நீங்க தான் கம்மியா கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க என்ன பண்றீங்க, நீங்க கம்மியா கேட்டு அவனுக்கு மட்டும் அது அவ்வளோ கிடைக்குது, ஏன் எனக்கு கிடைக்கல அப்படின்ட்டு கம்பேர் பண்ணி பொறுமையே சாவரும். அதெல்லாம் நம்ம பண்ண போறது இல்லை எல்ஜே ஃபேமிலி. இந்த வீடியோ வந்து பயங்கரமான அப்கிரேடா இருக்கும் போது உங்களுக்கு உங்களோட கண்டெய்னரை எக்ஸ்பேண்ட் பண்றோம். நான் ஒரு அமேசிங்கான ஜென் ஸ்டோரியோட நான் உங்களுக்கு இதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு விவசாயி வந்து விவசாயம் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா வருஷம் மழை போய்த்து போகுது. அந்த டைம்ல அவருக்கு பெய்யாம மற்ற மாசத்துல பெய்யுதா, அதனால அவர் என்ன யோசிக்கிறாரு, சரி குளத்துல கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சோம்னா நம்ம வேணும் போது நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளம் வெட்டுறாரு. அப்புறம் கடவுள்கிட்ட ப்ரேயரும் வைக்கிறாரு, என்னோட குளத்தை நிரப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. கடவுளும் மழை பெய்ய வைக்கிறாரு, குளமும் நிறைஞ்சிருது. குளம் வந்து பாத்தீங்கன்னா சட்டுன்னு நிறைஞ்சிருது. ஓகேவா, நல்ல மழை கொடுக்குறாரு கடவுள். ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் மழை பெய்ய வைக்கிறாரு. ஆனா அந்த குளம் 8 நிமிஷத்துலயே நிறைஞ்சிச்சு. இந்த விவசாயி மண்டைய பிச்சுக்கிறாரு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கடவுள் மேல கோவப்பட்டு அந்த விவசாயி அந்த ஊர்ல இருக்க ஒரு பெரிய மகான் கிட்ட போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி நான் மழை தண்ணியை சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளம் நிறுவன, ஆனா அந்த குளம் 8 நிமிஷத்துல தண்ணியிலேயே ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த மகான் சொன்னாராம், ஏய் மண்டு, பெரிய குளமா தோண்டு போ, அந்த குளத்தை விரிவாக்கம் பண்ணு, நிறைய ஆழப்படுத்து அப்படின்ட்டு அனுப்புனாராம். இதேதான் நம்ம இந்த ஒரு 7 டிப்ஸ், நான் உங்களுக்கு 7 ஸ்டெப்ஸ்ன்னு கூட சொல்லிக்கலாம், ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுல நம்ம என்ன பண்ண போறோம், அந்த 8 நிமிஷத்துல நிறைய உங்களோட மைண்ட், உங்களோட நர்வஸ் சிஸ்டமை நான் என்ன பண்ண போறேன், எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். உங்களோட சென்ஸ் ஆஃப் செல்ஃப் வர்த்தை எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். ரெடியா? ரெடின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எல்ஜி ஃபேமிலி.
அண்ட் லாஸ்ட் 3 வீடியோஸை பார்த்தவங்க வந்து வெரி குட். எல்லாருமே வந்து என்கேஜ்டா இருங்க. பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு பிளேலிஸ்ட் போய் பாருங்க. That's it. Let's get started. First, the size of your container defines the size of your life. இங்க லவ், மணி, சக்சஸ் இது எல்லாமே என்ன நம்மளோட லைஃப் தானே இல்லையா? எந்த அளவுக்கு நம்மளோட கண்டெய்னர் பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட லைஃப் எக்ஸ்பேண்டட் வெர்ஷன்ல இருக்கும். எந்த அளவுக்கு நம்மளோட குட்டியா இருக்கும் கண்டெய்னர் அந்த அளவுக்கு தான் நம்ம ட்ரீம் பண்ணுவோம். பிரபஞ்சம் இவ்வளவுதான் நான் தருவேன்னு சொல்லாதது அளப்பரியது. நீங்க தான் கொஞ்சோண்டு கேட்டுட்டு இருக்கீங்க. ஏன் நீங்க கொஞ்சோண்டு கேட்டு இருக்கீங்கன்னா உங்க கண்டெய்னரால அவ்வளவுதான் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க. இல்லாட்டி நீங்க நிறைய கேட்டீங்க, அதுக்காக நீங்க வந்து லாவண்யாவோட நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து அதுக்காக எக்யூப்டா மாறி இருந்தாலுமே நிறைய கேட்கறதுக்கு பெருசா ட்ரீம் பண்றதுக்கு அதை கடவுள் கொடுக்கும்போது நீங்க அத வாங்கிக்க முடியாது. ஏன்னா நீங்க வந்து ஒரு மூட்டை அளவு எதையோ கேட்டுட்டு இப்படி கைய வச்சிருக்கீங்க. ஒரு மூட்டை அளவை கடவுள் கொடுத்தாலும் அந்த மூட்டைக்கு பிடிக்கிற சாக்கு துணி உங்ககிட்ட இல்லையே, இத்தினூண்டாதான் நீங்க கையில பிடிச்சி வச்சு இவ்வளவுதான் தேங்கும் உங்க கையில. அப்புறம் கீழே தான் போயிடும். ஏன்னா உங்களால ஹோல்ட் பண்ண முடியல, உங்களால தக்க வச்சுக்க முடியல. அதனால அது சிந்திரும் உங்களோட லைஃப்ல இருந்து. ஒரு ஓஷன் இருக்கு, அந்த ஓஷனுமே உங்களுக்கு சொந்தம். அந்த ஓஷன்ல இருக்க எல்லா தண்ணியுமே உங்களுக்கு சொந்தம் அப்படின்னும் போது நீங்க என்ன பண்றீங்க, அதை அள்ளுறதுக்கு ஒரு டீ கப் கொண்டு போறீங்க. அந்த டீ கப் தான் உங்க மைண்ட், உங்க நர்வஸ் சிஸ்டம், உங்க பாடி எல்லாமே. ஸோ உங்களுக்கு பெரிய ட்ரீம்ஸ் இருக்கு அப்படின்னா உங்க கண்டெய்னரை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆகணும். The universe always gives, but only to the extent you are prepared to hold. இதை தான் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த பிரபஞ்சம், இந்த கடவுள் தன்மை நம்ம கிட்ட எப்பவுமே கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அது வித்ஹோல்ட் பண்ணாது. அதை வந்து அதுக்குள்ளேயே நான் தான் வச்சுப்பேன் போ, உனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்லாம் சொல்லாது. சரியா? அது ரொம்ப ஜெனரஸான ஒரு விஷயம். அண்ட் அது கொடுக்க ரெடியா இருக்கும்போது எந்த அளவுக்கு நீங்க அது தக்க வச்சுக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க தக்க வச்சுப்பீங்க. ஸோ இங்க பிரச்சனை, நான் ஏன் மேனிஃபெஸ்ட் பண்ணல, நான் ஏன் இது பண்ணலாம், அது பண்ணல, எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் அவுட் ஆகல, அது மேட்டரே கிடையாது. நீங்க அதை ஹோல்ட் பண்றதுக்கு ப்ரிப்பேர்டா இல்லை. செகண்ட், அவேர்னஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன். அவேர்னஸ், எதை பத்தின அவேர்னஸ், எதை பத்தின விழிப்புணர்வு நம்மளுக்கு இந்த கண்டெய்னர் எக்ஸ்பான்ஷன்ல முதல் விஷயமா வருதுன்னா, நம்ம நிறைய உள்ளுக்குள்ள ஆழ்மன அழுக்குகளை போட்டு வச்சிருக்கோம். நம்ம பேரண்ட்ஸ் நம்மளுக்கு எவ்வளவுதான் லவ்விங்கா இருந்தாலும், நம்ம கூட இருக்கவங்க எவ்வளவுதான் லவ்விங்கா இருந்தாலும், நம்மளோட யூனோ அப்படி லவ்விங்கான என்விரான்மெண்ட்ல இருந்து நம்ம 80s 90s 70s கிட்ஸ் எல்லாம் வரல. மேபி 2000 கிட்ஸ்க்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா இருக்கு. இன்னைக்கு நிறைய படிச்சிருக்கோம், அந்த மாதிரி நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம், பிள்ளைங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கொடுக்குறோன்றதுக்காக. ஆனா அப்பெல்லாம் நம்ம வந்து ஒன்னொன்னுமே ஏங்கி தான் பெறணும். அப்போ என்ன ஆகும், ஐ டோன்ட் டிசர்வ் திஸ், நான் ரொம்ப உழைப்பு கொடுத்தாதான் எனக்கு இது கிடைக்கும். நான் லாஸ்ட் வீடியோ டே 3ல சொல்லியிருந்தேன், நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் போனா, நான் தான் என் வீட்டுக்கு மூத்த பொண்ணா, இதை நான் ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் எனக்கு இது கிடைக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கை, அதை உடைக்கிறதுக்கு நான் இன்னுமே போராடிட்டு இருக்கேன். ஏன்னா ஹார்ட் ஒர்க் தான் பெஸ்ட், ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் எனக்கு கிடைக்கும் அப்படின்றது. இப்போ நான் என்னோட மைண்ட் எப்படி ஃபீல் பண்றேன்னா, ஐ எம் அ ட்ரஸ்ட் ஃபண்ட் பேபி. நான் யூனிவர்ஸோட ஃபேவரட் ட்ரஸ்ட் ஃபண்ட் பேபி. ட்ரஸ்ட் ஃபண்ட் பேபினா யாருன்னா, அவங்க வந்து அவங்க அப்பா அம்மா வந்து வழியா நிறைய சொத்துக்கள் வச்சிருப்பாங்க. அந்த பசங்க வந்து வேலை பார்க்கணும்னே அவசியம் இல்லை, அவங்களுக்கு மந்த்லி ஒரு பேக்கேஜ் மாதிரி போயிட்டே இருக்கும். நான் யூனிவர்ஸோட ஃபேவரட் ட்ரஸ்ட் ஃபண்ட் பேபி. அப்படிதான் என்னோட மைண்டை நான் இப்போ ரீவயர் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் நான் என்னன்னா, ஐ டோன்ட் டிசர்வ் திஸ், நான் ஒர்க் பண்ணாம, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணாம, நான் கண்ணு முழிச்சு இதுக்காக வேலை பார்க்காம, என்னையே நான் வருத்திக்காம, என்னையே நான் மெழுகுத்திரியா உருக்கிக்காம இது எனக்கு கிடைக்காதுன்னு நான் ஆழமா நம்பிக்கிட்டு இருந்தேன். கெஸ் வாட், அதுதான் எனக்கு இந்த யூனிவர்ஸ் தரவும் செஞ்சது. ஏன்னா என்னோட நம்பிக்கை அதுதானே, நான் அதை தானே
ஆழ்ந்து நம்புறேன் இல்லையா? அதே மாதிரி என்ன, ஐ ஷுடன்ட் ஆஸ்க் ஃபார் மோர். எனக்கு இந்த லைஃப் இப்படிதான், ஒரு பாய் ஃப்ரெண்ட், ஓகே, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், வாட் எவர் இட் இஸ், ஹாப்பியா இல்ல, என்ன பண்றது? சரி, அப்படியே போவும். இது வரைக்கும் போவும். இதுவே நம்மளுக்கு பெருசு. நம்மளுக்கு லவ் கிடைச்சதே பெருசு. ஏன்னா நான் டிசர்விங் கிடையாது. என்னெல்லாம் யார் லவ் பண்ணுவா? அந்த மனநிலையில நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஐ காண்ட் ஆஸ்க் ஃபார் மோர். ஐ ஷுடன்ட் ஆஸ்க் ஃபார் மோர். இது ஏன் நீங்க சின்ன வயசுல ஏதோ ஒண்ணு, அம்மா இது கிடைக்குமான்னு கேட்டிருப்பீங்க. முடியாது. அதான் முதலே கொடுத்துடல. அந்த ஒரு வார்த்தை அது என்னவா பிரதிபலிக்கும்னா, நீங்க வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட, இந்த கடவுள் தன்மை கிட்ட, இதை விட பெட்டரா எனக்கு லவ் கிடைக்கணும். இது லவ்வே இல்லை, இது டாக்ஸிக் வைரஸ். இது என் கூட இருக்கிறது, இந்த டாக்ஸிக் வைரஸ் எனக்கு வேண்டாம். எனக்கு பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப் வேணும். எனக்கு ஒரு அமேசிங்கான பாய் ஃப்ரெண்ட் வேணும். எனக்கு அமேசிங்கா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும். இப்படிலாம் நம்ம கேட்கலான்றதே கூட நம்மளுக்கு அறிவுக்கு தோணவே தோணாது. இவ்வளோதான் என்னோட லைஃப் அப்படின்னு நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்கன்னா, அவ்வளோதான் உங்க கண்டெய்னர் ஹோல்ட் பண்ணுன்றதால நீங்க அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஆழ்மன அழுக்குகள்லாம் வந்து வெளியே கொண்டு வரும். எதுக்கு? அவேர்னஸ், நம்மளோட விழிப்புணர்வுக்கு கொண்டு வரும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட ஓல்டு அந்த முட்டையை உடைச்சிக்கிட்டு அந்த கோழி குஞ்சு வெளியே வர்றதில்ல, அந்த முட்டையை உடைக்கிற மாதிரி, அதெல்லாம் என்ன, ஐ டோன்ட் டிசர்வ் மோர், ஐ ஷுடன்ட் ஆஸ்க் ஃபார் மோர், இதுக்கு நான் வொர்த் கிடையாது, எனக்குலாம் இங்கிலீஷ் பேசவே வராது, நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு, நான் கூட தான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு, உங்களை மாதிரி தான் நானும், அப்படிதான் நானும் நினச்சிட்டு இருந்தேன் ஆரம்ப காலத்துல. எனக்குலாம் நல்ல கரியரே கிடைக்காது, எனக்குலாம் பயந்துகிட்டு இருந்தேன், என்னடா இது நம்ம சுற்றி இருக்கவங்க தமிழ் மீடியம்ல படிச்சிருக்காங்க, அவங்க நல்ல பொசிஷன்ல இல்லை, நல்ல சேலரியில இல்லை, நம்மளோட நிலைமையும் இதான் போல இருக்குன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதை என்னைக்கு நான் மாற்றணும் கிடையாது. தமிழ் மீடியம் படித்தாலும் இங்கிலீஷ் பேசலான்னு நான் மாற்றணும். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு யூனிவர்ஸ்லேருந்து அவ்வளோ ஐடியாஸ், அவ்வளோ டெக்னிக்ஸ், அவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த ஐடியாஸ்லாம் வந்தது. அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன். அதுக்கு நான் வந்து டிசிப்ளின்டாக இருந்தேன், டிட்டர்மைண்டாக இருந்தேன், அவ்வளோ ஒர்க் போட்டேன். இன்னைக்கு அதுக்கான பலன்களை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். எனக்கு 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்லனா, நான் அன்னைக்கு போட்ட எஃபர்ட் அண்ட் அந்த எஃபர்ட்டுக்கு மேல என்னோட கண்டெய்னரோட எக்ஸ்பான்ஷன், எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் அவ்வளோ பலன் கொடுத்துருக்கு. அதையும் தாண்டி அதை உருவாக்குறதுக்கு நான் கொடுத்த நம்பிக்கை. நான் தமிழ் மீடியம் பொண்ணு தான், ஆனா நான் இங்கிலீஷ் பேசுவேன். புரியுதா? அந்த அந்த அவேர்னஸ், உங்களுக்கான ஷெல் ஓல்டா அந்த நீங்க ஃபீல் பண்ற அந்த நம்பிக்கைகள், ஆழ்மன குப்பைகள்லாம் உடைச்சி எரிஞ்சிட்டு வெளியே வரும்போது, எனக்கு பிடிச்சது இந்த உடைச்சு எரிஞ்சிட்டு வெளியே வரதை விட பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி போடுங்க, எல்லாம் எரிஞ்சு தும்சமாகட்டும், இன்ஸ்டண்டா நடக்கட்டும். அது எப்படி பண்றதுன்னா, என்னோட விஸ்வரூபம் ப்ராசஸ்க்கு வாங்க. ஓகே, அந்த ப்ரோக்ராம்ல நான் உங்களுக்கு அதை டீச் பண்ணியிருக்கேன். சரி, தேர்ட் என்ன, த ஸ்ட்ரெச் பிரின்சிபிள். ஓகே, ஸ்ட்ரெச்சிங்னா என்ன, நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணுவோம்ல. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜிம்முக்கு போய் மசில்ஸை ஏற்றுறது என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உங்கள் மசில்ஸை ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. ஓகே, அப்போ தான் அந்த மசில்ஸை நீங்கள் க்ரோ பண்ணுறது, ஸ்ட்ரெச் பண்ணுறது. ஸ்ட்ரெச் ஆகிறதால தான் அது க்ரோ ஆகுது. அதே மாதிரி உங்கள் கண்டெய்னர் எப்போ எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னா, அது அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷன்ஸ்குள்ளே போகும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும். நீங்கள் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருந்துருப்பீங்க, அந்த ஜாபுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இருந்திருக்காது, குருட்டாம்போக்கில் அப்ளை பண்ணி விட்டுருந்துருப்பீங்க, அவங்களும் வந்து இன்டர்வியூ கால்ஸ்லாம் கொடுத்துருந்துருப்பாங்க, நீங்களும் இன்டர்வியூஸ்க்கு அட்டன் பண்ணியிருப்பீங்க. அவங்களும் என்ன காரணம்னே தெரியல, ஏதோ உங்ககிட்ட அவங்களுக்கு பிடிச்சி போச்சு, உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஜாப்ல நீங்கள் சக்சீட் பண்ணுவீங்கன்னு நினைக்கல, ஆனால் உள்ளே போய் கற்றுக்குறீங்க, உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது, அப்படியே அந்த அந்த க்ரூவுக்குள்ளே வரீங்க, அந்த ஜோனுக்குள்ளே போகிறீங்க, அப்படியே சூப்பராக வரீங்க. அண்ட் ஒரு 5 இயர்ஸ் டவுன் த லைன் அந்த அந்த கம்பெனியோட ஒரு முக்கியமான ஒரு பில்லராக ஆகுறீங்க. நீங்கள் இல்லைன்னா அங்கே எதுவுமே இல்லை, உங்களை கேட்டுதான் எல்லா டெசிஷன் மேக்கிங்கும் நடக்குதுன்ற அளவுக்கு நீங்கள் வரீங்க. இங்கே என்ன நடந்திருக்கு, உங்களோட கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு. எஸ், நான் இந்த இன்டர்வியூக்கு எஸ் சொல்கிறேன், அதை அப்ளை பண்ணுறதுக்கு எஸ் சொல்கிறேன், அதை அட்டென்ட் பண்ணுறதுக்கு எஸ் சொல்கிறேன், இந்த ஜாப் ஆஃபர் வாங்கி வந்துருச்சு, அதை போய் சேர்றதுக்கு எஸ் சொல்கிறேன், இங்கே என்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எஸ் சொல்கிறேன். இதுக்கெல்லாம் எஸ் சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க,
அந்த புது சிச்சுவேஷன்ஸ்க்கு தான் நீங்க அங்க எஸ் சொல்லியிருக்கீங்க. அது மூலமா உங்களோட கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ நீங்க எதுக்கெல்லாம் எஸ் சொல்லணும் தெரியுமா? ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சேலஞ்சஸ், விசிபிலிட்டி. பல வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகள் எல்லாம் உங்கள சுத்தி தான் இருக்கு. ஏன் வந்து சில பேர் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பாட்டர்ஸா இருக்காங்க? அவங்களுக்கு வாய்ப்புகள் நல்லா கண்ல தெரியுது. உங்களுக்கு ஏன் தெரியல அப்படின்னா, உங்களோட கண்டெய்னர் எக்ஸ்பான்ஷன் அதான் காரணம். நீங்க வந்து அத பார்க்குற அளவுக்கு நீங்க ரெடியா இல்ல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ என்னோட கருத்துக்கள, என்னோட டீச்சிங்ஸ நீங்க நெறைய வீடியோஸ்ல கேட்டிருக்கலாம். இதே ஒரு டாபிக்க நான் 2017லயோ, 18லோ கூட பேசியிருந்திருக்கலாம். அப்போ உங்களுக்கு இது உரைச்சிருக்காது. ஒரு டக்குனு ஹிட் ஆயிருக்காது. உங்க மைண்ட்ல ஒரு பல்ப் எரிஞ்சிருக்காது. இப்போ நீங்க ரெடியா இருந்திருப்பீங்க. அப்போ இப்பதான் உங்க கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அதுக்கு எதுக்கு நம்ம ஒரு 10 வருஷம் வேஸ்ட் பண்ணோம்? இம்மீடியட்டா நம்ம பண்ண முடியும். நெறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு எஸ் சொல்லுங்க. சான்ஸ் எடுங்க. சேலஞ்சஸ் நெறைய ஃபேஸ் பண்ணுங்க. எதெல்லாம் உங்களுக்கு ட்ரீம்னு நெனச்சிருக்கீங்களோ, அதுக்கு எஸ் சொல்லி டெய்லி போய்க்கிட்டே இருங்க. எனக்கு இந்த மாசம் 10 கிளையண்ட் வேணும் அப்படின்னா, 100 கிளையண்ட்டுக்கு நீங்க கால் பண்ணணும். 100 கிளையண்ட்ட ரீச் பண்ணணும்னு தெரியுதா? அவங்களுக்கு கால் பண்ணுங்க. ரீச் பண்ணுங்க. அந்த சேலஞ்சஸ்க்காக பயப்படாதீங்க. அண்ட் விசிபிலிட்டி. நம்மளுக்கு இருக்கிறதுலயே ஒரு மிகப்பெரிய பிளாக் என்ன தெரியுமா? விசிபிலிட்டி பிளாக் தான். அந்த விசிபிலிட்டி பிளாக் அப்படின்றது எஸ்பெஷலி நீங்க ஒரு ஆஃபீஸ் செட்டிங்லலாம் இருக்கீங்க அப்படின்னா, உங்க சின்ன வயசுல உங்க அப்பா ஒரு குடிகாரர், இல்ல உங்க அம்மா உங்கள ரொம்ப அடிக்கிறவங்க, இல்ல உங்க அப்பா, அம்மா நல்லா இருப்பாங்க. பட் கூட இருக்கவங்க உங்க பெரியம்மா, அத்தை, நீங்க அங்க போய் நின்னாலே உங்கள வந்து ஒரு ஃபங்ஷன்லயோ கிண்டல் பண்ணிடுவாங்க. அப்படின்ற மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல நீங்க வளர்ந்துருக்கீங்கன்னா, என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த விசிபிலிட்டி பிளாக் ரொம்ப ஆழமா இறங்கியிருக்கும். இது ஒன் ஆஃப் த சினாரியோ. நான் நெறைய விஷயங்களால உங்களுக்கு இந்த விசிபிலிட்டி பிளாக் கிரியேட் ஆகும். ஸோ 4 பேர் இருக்கும்போது உங்கள ஏதோ கிண்டல் பண்ணிட்டாங்க. அப்போ நீங்க அப்படியே ஐயோ! ச்சே! இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு ஓரமா போய் ஒதுங்குனது, நீங்க ஒதுங்கியே தான் உங்க வாழ்க்கைய முழுக்கவே வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க தான் உங்களோட ஆஃபீஸ்ல வந்து சூப்பரான பெர்ஃபார்மரா இருப்பீங்க. நீங்க தான் அந்த ப்ராஜெக்ட்க்கு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டா இருப்பீங்க. நீங்க தான் வந்து ஆல்கெமிஸ்ட்டா இருப்பீங்க. நீங்க தான் கேட்டலிஸ்ட்டா இருப்பீங்க. ஆனா, அது யாருக்கு தெரியாது அப்படின்னா, முக்கியமான டெசிஷன் மேக்கர்ஸ்க்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட இருந்து வேலை வாங்கிக்கிறவங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட இருந்து உங்களோட பேர அபகரிச்சு வாங்கிக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனா, அந்த டெசிஷன் மேக்கருக்கு தெரியாது. அதனால என்ன ஆகும்? ப்ரமோஷன் கிடைக்காது. ரெகக்னிஷன் கிடைக்காது. ரெஸ்பெக்ட் கிடைக்காது. ஹையர் சேலரி கிடைக்காது. ஸோ விசிபிலிட்டி பிளாக்க நீங்க தூக்கி எறியணும். நீங்க வொர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்கன்னா, கண்டிப்பா என்னோட விசிபிள் அண்ட் வேல்யூட் ப்ரோகிராம்க்கு வாங்க. இத எப்படி செய்றதுன்னு நான் சொல்லிக் குடுத்துருப்பேன். விசிபிலிட்டி பிளாக்க எப்படி ஓவர் கம் பண்ணி, அந்த எஸ் டூ திஸ் அப்படின்ற அந்த ஃப்ரீக்வென்சிக்கு போயி, நம்ம வேற லெவல் போறோம் நம்மளோட ஆஃபீஸ்ல. ரெஸ்பெக்ட், ரெகக்னிஷன், ஹை பே எல்லாமே வாங்க போறோம். அத நான் சொல்லிக் குடுத்துருப்பேன். செக் பண்ணுங்க. சரி. கமிங் பேக். நம்ம இங்க என்ன பண்றோம்? ஸ்ட்ரெச் பண்றோம் இல்லையா? ஆப்பர்ச்சுனிட்டீஸ்க்குலாம் எஸ் சொல்றோம். விசிபிலிட்டிக்கு எஸ் சொல்றோம். நெக்ஸ்ட் டைம் உங்க ஆஃபீஸ்ல ஒரு மீட்டிங் வருது, நீங்க பிரசன்ட் பண்ணணும்னா எஸ் சொல்றீங்க. நீங்க லாவண்யாவோட அந்த 100 டேஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன கேட்டு டிரான்ஸ்ஃபார்மே ஆவாம உட்றாதீங்க. எப்படி நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆவீங்க? இந்த விஷயங்கள அப்ளை பண்ணும்போது தானே. ஸோ அப்ளை பண்ணுங்க. அந்த வாய்ப்ப கவனிங்க. உற்று நோக்குங்க. அதுக்கு எஸ் சொல்லுங்க. கை தூக்குங்க. போய் பண்ணுங்க. ஸ்ட்ரெச் பண்ணுங்க உங்கள. 4th என்ன? Release the leaks. No matter how much is poured in, a leaky container never stays full. லீக்கி கண்டெய்னர்னா என்ன? உங்களோட ஒரு ஷிப் இருக்கு. அதுல ஒரு ஓட்டை விழுந்துட்டா என்ன ஆகும்? அந்த ஷிப்பு மூழ்கிடும். உங்களோட வாலெட்ல ஒரு ஓட்டை விழுந்துட்டா என்ன ஆகும்? அதுல இருந்து காசெல்லாம் கீழே விழ ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உங்களோட கண்டெய்னர நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி இருந்தாலும் அது லீக் ஆகாம பாத்துக்கிறதும் உங்களோட வேலை. இது என்னோட விஸ்வரூபம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் நல்லா பொருந்தும். காது கொடுத்து கவனிங்க எல்ஜி ஃபேமிலி. உங்களோட கண்டெய்னரை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்க. ஆனா அதை லீக் ஆக விட்டுட்டு இருக்கீங்க. ஏன்னா நம்ம 24/7 ஹை வைப்ல, ஹை எனர்ஜில
நான் சொல்லி கொடுத்த லெசன்ஸ் ஞாபகமே வச்சுட்டு இருக்கிறதுல நீங்க சம்டைம்ஸ் இருக்க மாட்டீங்க. நீங்க வந்து உங்களோட ப்ரோக்ராமிங்க்கு ஏத்த மாரி, நீங்க இப்ப வொர்க் பண்ற என்விரான்மென்ட்க்கோ, இல்ல நீங்க ஹஸ்பண்டாவோ, ஒய்ஃபாவோ யார சூஸ் பண்ணியிருக்கீங்க, அவங்க உங்க வைப மாத்திட்டே இருப்பாங்க. அதனால நீங்க உங்களோட ஓல்ட் ப்ரோக்ராமிங்க்கு திருப்பி வர சான்ஸ் இருக்கு. அப்பல்லாம் நீங்க அந்த அவேர்னஸ கொண்டு இருக்கணும். என்னோட கண்டெய்னர் லீக் ஆகுது. நான் விட மாட்டேன். நான் விட மாட்டேன் அப்படின்னுட்டு அந்த லீக்க ஸ்டிட்ச் பண்ணணும். அந்த லீக் எப்படியெல்லாம் வரும் அப்படின்னா, செல்ஃப் சபடாஜ் அதிகமா, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் புவர் பவுண்டரிஸ். உங்களுக்கு நோ சொல்லியே பழக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நோ, இந்த ஜாப் பண்ணிடு, நோ. என் வேலை 6 மணி வரைக்கும் தான். மணி 6:15 ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஐம் ஓவர். சாரி, நான் நாளைக்கு வந்து பண்றேன். உங்களால இதை சொல்ல முடியாது. இது உங்களுக்கு போல்ட்னஸ் காரணமோ, நீங்க போல்டான பர்சனா இருந்தாலுமே உங்களுக்கு நோ சொல்றது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நீங்க நோ சொல்லலாம், உங்களோட பவுண்டரிஸை செட் பண்ணலான்றதே உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், அந்த பேட்டர்ன்லயே உழந்துகிட்டே இருப்பீங்க. ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அந்த அந்த ஓகே, இதுதான் எனக்கான லைஃப் லெசன் சொல்ல வருது அப்படின்னு கத்துக்கிட்டு உங்களை ப்ராசஸ் பண்ணிட்டு உங்களோட நர்வஸ் சிஸ்டம் ரெகுலேட் பண்ணிட்டு அடுத்த ரிலேஷன்ஷிப்க்கு போக மாட்டீங்க. உடனே 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 அப்புறம்ல நீங்க பாப்பீங்க, ஐயோ இது பாடி மட்டும்தான் வேற, அதே கேரக்டர் அதே சோல் இது அப்படின்ட்டு நீங்க பாப்பீங்க. அதே பிஹேவியர் அப்படியே இருக்குது, பாடி மட்டும்தான் வேற, கேரக்டர் அப்படியே அப்படின்னுட்டு. அது அவங்க பிரச்சனையே கிடையாது. இங்க டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட பார்ட்னரோட பிரச்சனையே கிடையாது, உங்களோட பிரச்சனை. நீங்க அதை அட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, நீங்க அதை கொண்டு வந்துகிட்டே இருக்கீங்க. நீங்க தான் இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் உங்களோட பெயிண்டிங். நீங்க டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பே வரைஞ்சிட்டு இருக்கீங்கன்னா மாத்துங்க, அத ஒயிட் பெயிண்ட் அடிச்சுட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பை வரையுங்க. நீங்க டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா என்ன மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு உட்கார்ந்து எழுதுங்க, அப்படியே எப்படி டாக்ஸிக்கா இருக்கும். அத பெருசா ஒரு எக்ஸ போடுங்க அது மேல, வேண்டாம் இது. எனக்கு என்னோட அமேசிங்கான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு. சாட் ஜிபிடிலாம் யூஸ் பண்ணுங்க அதுக்கு, நீங்க ஜேர்னல் பண்றதுக்குலாம். ரொம்ப இன்டெப்தா போய் எனக்கு ஒரு அமேசிங்கான பார்ட்னர் கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். காலையில இருந்து இது பண்றோம், அது பண்றோம், இப்படிதான் எங்களோட டேவை ஸ்டார்ட் பண்றோம், நைட் இப்படிதான் முடிக்கிறோம். எப்படி இருக்கு என்னோட ஐடியல் டே கேளுங்க அதுகிட்ட. அது அழகா ஒரு ஸ்கிரிப்ட் தரும், உட்காந்து எழுதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த லீக்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டே வாங்க, கட் பண்ணிட்டே வாங்க, கட் பண்ணிட்டே வாங்க. அண்ட் செல்ஃப் சபடாஜ். செல்ஃப் சபடாஜ் வந்து உங்களோட சீலிங்க நீங்க நிர்ணயிக்கிறதுக்கு அந்த செல்ஃப் சபடாஜ் தான் காரணம். ஏன் உங்களால ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அதை பண்ணி அதை என்ஜாய் பண்ற அந்த மொமெண்ட் வரும்போது நீங்களே வேற எதையோ கேவலமா பண்ணி சொதப்புறீங்கன்னா அதுதான் செல்ஃப் சபடாஜ். அதுக்கு மேல உங்களோட கண்டெய்னரால ஹோல்ட் பண்றதுக்கு இடம் இல்ல. இப்ப உங்க பேங்க் பேலன்ஸ கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. நாளைக்கு அந்த பேங்க் பேலன்ஸ் 10,000 மடங்கு அதிகமா இருந்தா என்ன ஆகும் உங்களோட அப்படின்னா, நீங்க எதையாவது சொதப்பி எதையாவது பண்ணி நீங்க திருப்பி அந்த இப்ப இருக்கிற அமௌண்ட்டுக்கே கொண்டு வந்துடுவீங்க. ஏன்னா உங்களோட நர்வஸ் சிஸ்டம், உங்களோட மைண்ட், உங்களோட சென்ஸ் ஆஃப் செல்ஃப் வர்த் அவ்வளோ மணியை ஹோல்ட் பண்றதுக்கு ரெடியா இல்லை. ஸோ திருப்பி நீங்க பேக் டு ஃபார்ம் தான் வருவீங்க. ஏன் சில பேரால கட 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 கடன்னு நல்லா கரியரை வேற லெவலுக்கு கொண்டு போக முடியுது, அவங்களோட கரியர் growth ரொம்ப ஃபாஸ்டா அடைய முடியுது, உங்களால ஏன் பண்ண முடியலன்னா அவங்க கரியரை அந்த கண்டெய்னர் எக்ஸ்பேன்ஷனை அவங்க பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க அவங்க கரியர்ல. நீங்க அந்த கண்டெய்னர் எக்ஸ்பேன்ஷன் பண்ணாததால அதே சேலரி, அதே டெசிக்னேஷன், அதே இடத்துல நீங்க இருக்கீங்க. உங்ககிட்ட பெரிய மாற்றங்களே இருக்காது. நீங்க என்னைக்கு அந்த லீக்கெல்லாம் ரிலீஸ் லீக்கை வந்து அரெஸ்ட் பண்றீங்களோ அன்னைக்கு என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகிறது அப்படியே நிற்கும். ஸோ இது ஒரு கிராஜுவலான ப்ராசஸ் தான், ஆனால் அது கண்டிப்பா அது ஒரு எசென்ஷியலான ப்ராசஸ். 5வது, எனர்ஜி செட்ஸ் த கெப்பாசிட்டி. எது வந்து அந்த கண்டெய்னரை வந்து
கொள்ளுது. என்ன அதுக்குள்ள இருக்குது? காலியான வெற்றிடம். சின்னதா, பெருசா எவ்ளோ இருக்குன்னா, உங்களோட எனர்ஜிய பேஸ் பண்ணி தான் இருக்கு. லாவண்யாவோட கண்டெய்னர் இவ்ளோ பெருசு. உங்களோட கண்டெய்னர் இவ்ளோ பெருசு. இன்னொருத்தரோட கண்டெய்னர் இத்துணூண்டு அப்டின்னா, அது எத பேஸ் பண்ணி அமையுதுன்னா, உங்களோட எனர்ஜி, மனி, லவ், சக்சஸ் இது எல்லாமே என்ன? எனர்ஜியோட டிஃபரண்டான வடிவங்கள் தான். மனி, லவ், சக்சஸ் எல்லாம் என்ன? எனர்ஜியோட டிஃபரண்டான வடிவங்கள். உங்களோட எனர்ஜி பாடி சுருங்கும் போது எதால? ஸ்கார்சிட்டி, ஃபியர். நெறைய ஆங்ஷியஸா இருப்பாங்க. லைக் நெறைய அம்பிஷியஸ் பீப்பிள், நெறைய கனவுகளோட இருப்பாங்க. ஆனா அவங்களோட ஃபியரால என்ன ஆகும்? இதாயிடுமோ, அதாயிடுமோ, இதாயிடுமோ, அதாயிடுமோ, இதாயிடுமோ. அதையே அவங்க ஈர்ப்பாங்க பாருங்க. ஆனா அவங்களுக்கு கனவுகள் பெருசா இருக்கும். ஆனா அவங்களுக்கு பயங்கள் அதிகமா இருக்கிறதால, அவங்க பேக் டு ஃபார்ம் வந்துருவாங்க. 10 அடி போணும் நானுன்னு கனவு வச்சிருப்பாங்க. ஆனா நான் 10 அடி போயிட்டேன்னா என்னென்ன ஆகும்? இல்ல 10 அடி போறதுக்கு எவ்ளோ சேலஞ்சஸ் வரப்போகுது? ஐய்யய்யோ! இவ்ளோ பண்ணுமா? அவ்ளோ பண்ணுமா? இதாயிட்டா என்ன அப்படியே யோசிச்சுல, இப்ப 2வது அடியில தான் இருக்காங்களா? அவங்க மேக்ஸிமம் 2 அடி இல்ல 3வது அடி அவ்வளோதான் வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க பெரிய கனவு காண்றவரா இருப்பாங்க. ஆங்ஷியஸா இருக்கிறதால, அவங்களால அந்த ஃபியரால அதுதான் அவங்க திருப்பி வந்துருவாங்க. அதே இடத்துக்கே வந்துருவாங்க. அண்ட் தென் என்ன? ஸ்கார்சிட்டி மைண்ட் செட். நான் மாசம் ரூ. 10,00,000 வாங்குறதுக்கு தகுதியான ஆள் அப்படின்னா, அதையும் நீங்க டிசைட் பண்ணலாம். நான் மாசம் ரூ. 10,00,00,000 வாங்குறதுக்கு தகுதியான ஆளுன்றதையும் டிசைட் பண்றது நீங்க தான். நான் சொன்னேன்ல, யூனிவர்ஸ்க்கு இது இவ்ளோ கோடி 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 கோடிக்கணக்கான ஸ்டார்ஸ், அவங்களோட சோலார் சிஸ்டம், அவங்களுக்குன்னு ஒரு அவ்ளோ பிளானட்ஸ், அதுல அவ்ளோ அமேசிங்கான விஷயங்கள். இத படைச்ச கடவுளுக்கு, இந்த நட்சத்திர மண்டலத்த படைச்ச கடவுளுக்கு, இவ்ளோ கோள்கள படைச்ச கடவுளுக்கு, இதுல இந்த அதிசயமான மனிதர்கள படைச்ச கடவுளுக்கு, உங்களோட ஒரு 10 கோடின்ற எனர்ஜி வந்து ஒண்ணுமே இல்ல. ஆனா நீங்க ரூ. 10,000 சேலரில இருப்பீங்க இப்போ. ஏன்னா, உங்களோட ஸ்கார்சிட்டி மைண்ட் செட். ஸ்கார்சிட்டி மைண்ட் செட் ஏன் உங்களுக்கு இருக்குன்னா, நீங்க இவ்ளோ பெரிய எக்ஸ்பாண்டட் பீயிங்கா இருக்கலான்றதே அந்த அவேர்னஸ் உங்களுக்கு இன்னும் இல்ல. உங்களுக்கான சக்சஸ் அது ₹10,000 கூட இருந்துக்கலாம். ஆனா என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ₹1,00,000 எனக்கு மந்த்லி இருந்தா தான் நான் சக்சஸ் நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, ஏன் ₹10,000 தான் வாங்கிட்டு இருக்கீங்க? ₹1,00,000 போலன்னா, அந்த ஸ்கார்சிட்டி மைண்ட் செட். அதனால உங்களோட எனர்ஜி கம்மியா இருக்கு. அதனால உங்களோட கண்டெய்னர் குட்டியா இருக்கு. சரியா? அத எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு நெறைய நான் வர்றதுக்கு எனக்கு நெறைய காசு வர்றதுக்கு ஐ அம் வொர்தின்னு ஃபீல் பண்ணுங்க. ஆழமா நம்புங்க. அதுக்கு ஏத்த மாரி அதிக அளவுக்கு இன்னர் வொர்க் பண்ணுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா விஸ்வரூபம் ப்ரோகிராம்ல நான் டீச் பண்ணியிருக்கேன்னு சொன்னல, கண்டிப்பா செக் பண்ணுங்க. ஓகே. சரி. எக்ஸ்பான்ஷன் ஹேப்பன்ஸ் வென் யூ ஷிஃப்ட் இன்டு ஓப்பன்னஸ் அண்ட் கிராட்டிட்யூட். எப்போ இந்த எக்ஸ்பான்ஷன் நடக்கும்? உங்களோட எனர்ஜி எக்ஸ்பான்ஷன் நடக்கும்னா, கிராட்டிட்யூட், ஓப்பன்னஸ். நெறைய நன்றி சொல்லுங்க கடவுளுக்கு. அபண்டன்ட்டா இந்த உலகத்த பாருங்க. ஐ டிசர்வ் எவ்ரிதிங் அப்படின்ற மனநிலைய கொண்டுருங்க. நான் யூனிவர்ஸோட ஃபேவரைட் கிட்ன்னு நீங்க நெனைங்க. நான் யூனிவர்ஸோட ட்ரஸ்ட் ஃபண்ட் பேபின்ற அளவுக்கு உங்களோட எண்ணத்த கொண்டு போங்க. சரியா? நெறைய கிரேட்ஃபுல்லா இருங்க. ஐயோ! ஐ அம் சோ தேங்க்ஃபுல். நான் வந்து யூனிவர்ஸோட ட்ரஸ்ட் ஃபண்ட் பேபி. ஐ அம் சோ தேங்க்ஃபுல். இந்த பில் நான் பே பண்ணிட்டேன். இன்னைக்கு ஈவி பே பண்ணியிருக்கேன். சோ தேங்க்ஃபுல். இந்த பில் எனக்கு வந்திருக்கு. இதுக்கு நான் பே பண்ணிட்டேன். ஜாலி. சரியா? ஒண்ணுக்குமே தேங்க்ஃபுல்லா இருங்க. ஒண்ணுக்குமே தேங்க்ஃபுல்லா இருங்க. எலக்ட்ரிசிட்டி இருக்கு, காத்து வருது, ஏசி போகுது, வெளிய கதவ தொறந்தேன்னா அப்படியே நல்ல ஒரு இளம் மாலை தென்றல் காற்று வீச போகுது. என்னோட ரோஜா செடியில நெறைய அந்த பூக்கள் குட்டி குட்டியா அழகா பூத்திருக்கு. எனக்கு வெயிலே வராது. ஆனாலும் என்னோட ரோஜா செடியில அழகா பூ பூத்திருக்கு. சோ தேங்க்ஃபுல், சோ தேங்க்ஃபுல். யூ நோ அந்த வைபுக்கு போங்க கைஸ். சரி 6th பாயிண்ட். அப்கிரேட் யுவர் ஐடென்டிட்டி கண்டெய்னர். உங்களோட லவ், மனி, சக்சஸ் என்ன ஆஸ்பெக்ட்ல நீங்க பிக் ட்ரீம் வச்சிருந்தாலும், அந்த ஐடென்டிட்டிய உள்ள வாங்க. நீங்க மனி ஓரியன்டடா வச்சிருக்கீங்கன்னா, ஐ அம் அ பில்லியனர், ஐ அம் அ மில்லியனர். நான் கோடீஸ்வரன்யா. நான் கோடீஸ்வரி. என் கையில பணம் பொரளும்.
நான் கைராசிக்காரன். என் கையில பணம் பொரண்டுகிட்டே இருக்கும். வந்துகிட்டே இருக்கு எக்கச்சக்கமா. என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரே ஜாலியா இருக்கேன் நானு. இப்படி உங்களோட ஐடென்டிட்டிய கொண்டு போங்க. நான் வந்து ரொம்ப ரொம்ப லவ்வபிள். என்ன லவ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. எனக்கு எப்பவுமே பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் கிடைச்சிட்டே இருக்கும். என்னோட ஹஸ்பண்ட் என்ன அடோர் பண்ணுவாங்க. என்னோட ஹஸ்பண்ட் என்ன வந்து, "நீ தான் என் செல்லம், நீ தான் என் உயிர், நீ தான் என் குயின்னு" சொல்லுவாங்க. என்னோட பேச்ச கேட்டு தான் எல்லா முடிவுகளும் எடுப்பாங்க. நானா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஐம் சோ லவ்வபிள். இப்படி கொண்டு போங்க உங்க ஐடென்டிட்டிய. ஓகே. நீங்க உங்களோட ஆஃபீஸ்ல ஒரு சக்சஸ்ஃபுல் லீடரா வரீங்க அப்படின்னா, அதுதான் உங்களோட ஐடென்டிட்டி. ஐ அம் அ சக்சஸ்ஃபுல் லீடர். ஐ அம் அ லீடர். நான் லீட் பண்ணுவேன். அடுத்தவனோட டேலண்ட்ட ரெகக்னைஸ் பண்ணுவேன். நான் இந்த கம்பெனிக்கு அடுத்த லெவல் ப்ராஜெக்ட்ஸ எடுத்துட்டு வருவேன். ஐ அம் அ லீடர். அந்த மாதிரி உங்களோட ஐடென்டிட்டிய வைங்க. சி உங்களோட லைஃப்ல நீங்க நெறைய ரிசீவ் பண்ணணும்னா, உங்க ஐடென்டிட்டிய மாத்தணும். நீங்க தமிழ் மீடியம் படிச்சிருக்கலாம். ஆனா இங்கிலீஷ் பேச முடியாதுன்றது தான் இப்போ ஒரு ஐடென்டிட்டி வச்சிருக்கீங்கன்னா, நான் தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட் தான். ஆனா என்னோட இங்கிலீஷ் செம்ம ஃப்ளூயன்ட்டா இருக்கும் தெரியும்ல. நான் ஈஸிப்பா இங்கிலீஷ்ல பிரசன்டேஷன் குடுக்கறது. இப்படி நான் ஐ அம் அ ஃப்ளூவன்ட் ஸ்பீக்கர். இப்படி மாத்துங்க உங்களோட ஐடென்டிட்டிய. ஸோ இங்கிலீஷ் கத்துக்கிறதும் ஈஸியாகும். இங்கிலீஷ் பேசுறதும் ஈஸியாகும். உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வேற லெவல் போகும். ஐ அம் அ கான்ஃபிடென்ட் பெர்சன். ஐயோ நான் ஷையேப்பா, நான் இதுப்பா, அதுப்பா. என்னோட ஐடென்டிட்டி என்ன? நான் கான்ஃபிடென்ட்டான பெர்சன். நான் போல்டான பெர்சன். கைராசிக்காரி. நான் ஐஸ்வர்யம் நிறைஞ்ச ஆளு. நான் லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டிருக்கேன். நான் எது தொட்டாலும் தொலங்கும். என்னை எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் நான் யாரு? யூனிவர்ஸோட ட்ரஸ்ட் ஃபண்ட் பேபி. அதுவும் ரொம்ப ரொம்ப யூனிவர்ஸ்க்கு பிடிச்ச பேபி நான் தான். ட்ரஸ்ட் ஃபண்ட் பேபி. காசு கொட்டிக்கிட்டே இருக்கும். சக்சஸ் கொட்டிக்கிட்டே இருக்கும். என்ன லவ் சூழ்ந்திருக்கும். ஓ மை காட், மை லைஃப் இஸ் அமேசிங். அந்த வைபுக்கு போங்க. அந்த ஐடென்டிட்டில இருந்து இந்த உலகத்தை பாருங்க. அதுதான் ரியாலிட்டி. லாவண்யா எனக்கு இது அது எனக்கு இது இல்ல தெரியுமா, அது இல்ல தெரியுமா, உங்ககிட்ட என்கிட்ட என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவல் செனாரியோ இங்க என்ன போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சில பேருக்கு என்னோட எல்ஜே ஃபேமிலியை என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஆனா ரியாலிட்டி அது இல்ல. இங்க நான் என்ன நினைக்கிறேனோ அதான் ரியாலிட்டி. அந்த மாதிரி நீங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா, எவ்வளவு சேலஞ்சஸ் லைஃப் உங்ககிட்ட கொடுத்தாலும் ஓகே, என் கெப்பாசிட்டி மேல நீ நம்பிக்கை வச்சுதானே நீ கொடுத்துருக்க. நான் சேலஞ்சஸ்லாம் துணிஞ்சு ஃபேஸ் பண்ற ஆள் தெரியும்ல. இப்படி உங்களோட ஐடென்டிட்டி மாத்துங்க. ஓகே. டு ரிசீவ் மோர் யூ மஸ்ட் எக்ஸ்பேண்ட் who you believe yourself to be. நீ என்னவா ஒன்னு நினைக்கிறியோ அத எக்ஸ்பேண்ட் பண்றது தான் என்ன? எக்ஸ்பான்ஷன். நான் டிமிடான பர்சன், நான் ஒரு சோம்பேறி, நான் எதுக்கும் லாயக்கு இல்லாதவன், நான் எது தொட்டாலும் தொலங்காது, நான் வேலைக்கே ஆகாத ஆளு, நான் ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணா எனக்கு கிடைக்காது, நான் போற இன்டர்வியூலாம் சொதப்பிக்கும், நான் பிசினஸ் ஆரம்பிச்சா வேலைக்கு. நம்ம எல்ஜே ஃபேமிலி இந்த மாதிரி ஆட்களா? நம்ம யாரு? நம்ம கடவுளோட துகள்கள்ல நம்மளாம் யூனிவர்ஸோட ஃபேவரட் ட்ரஸ்ட் ஃபண்ட் பேபிஸ்ல இப்படிலாம் நினைக்கலாமா நம்ம? ஓகே. 7th என்ன? The overflow effect. When your container expands beyond survival and scarcity, you not only hold more, you overflow. Yeah. இந்த மாதிரி தான் நான் நம்மளோட எல்ஜே ஃபேமிலியோட கண்டெய்னர் எக்ஸ்பான்ஷன் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க ஜஸ்ட் அதிகமா ஹோல்ட் பண்ற ஆட்கள் இல்ல, நீங்க ஓவர்ஃப்ளோ ஆற ஆட்கள். இமேஜின் அந்த விவசாயி அந்த துறவி சொல்ற மாதிரி 8 நிமிஷத்துல நிறையிற மாதிரி இல்ல, 8 மணி நேரம் மழை பெய்யறதையும் ஹோல்ட் பண்ற அந்த குளத்தை அவன் கட்டிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்? அதை இன்னும் 80 மணி நேரத்துக்கு ஹோல்ட் பண்றதுக்கு அவன் இன்னும் ஆழப்படுத்துறான். அந்த மாதிரி நீங்க உள்ளார்ந்து போயிட்டே இருங்க. எப்போ போக முடியும் அது அப்படின்னா, சர்வைவல் அண்ட் ஸ்கார்சிட்டியை நீங்க ஓவர் கம் பண்ண முடியும் போது. என்னோட லைஃப் வெறும் பில்லு கட்டுறதுக்காக, என்னோட லைஃப் வெறும் இந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்காக, என்னோட லைஃப் என்னன்னே தெரியலப்பா, வெறும் கரண்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன் கிச்சன்ல.
இதெல்லாமே ஸ்கார்சிட்டி. இது நீங்க கான்ஷியஸா பண்றீங்க. எனக்கு இந்த கரண்டி பிடிக்கிறதுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு தெரியுமா? இந்த குக் பண்றதுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு தெரியுமா? இது என்னோட மெடிடேஷன் தெரியுமா? இப்படி நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, அது ஸ்கார்சிட்டி கிடையாது. அது அபண்டன்ஸ். என்னோட குக் வருவாங்க லஞ்ச் பண்றதுக்கு. அவங்க கிட்ட சொல்லுவேன். ஹாவ் ஹாவ் அப்படியே கராத்தே மாஸ்டர் மாரி பண்ணிட்டு இருப்பாங்க. அமைதியா, ரிலாக்ஸ்டா ஒரு மெடிடேஷன் மாரி நீங்க அத பண்ணலாமே. அப்படின்னா, இல்ல மேம் எனக்கு இத ஃபாஸ்ட்டா செஞ்சு பழகிருச்சு. சர்வைவல் மோட். நீங்க சர்வைவல் மோட்ல இருந்து வெளிய வரணும்னாலே எல்ஜே ஃபேமிலி, நீங்க இப்ப பண்ற ஸ்பீட்ல இருந்து பாதியாக்கிக்கோங்க. லைக் 1 மணி நேரம் ஆகுது உங்களுக்கு குக்கிங்னா, 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரத்துக்கு கொண்டு போய் ரொம்ப ரிலாக்ஸ்டா பண்ணுங்க. இல்ல நீங்க செய்ற ஆக்டிவிட்டி அது 1 மணி நேரத்துக்கு கூட ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். நீங்க கடகடன்னு செய்றதுக்கும், பொறுமையா செய்றதுக்கும் பெரிய டிஃபரன்ஸே கிடையாது. நீங்க என்ஜாய் பண்றது தான் டிஃபரன்ஸா இருக்கும். நீங்க ஃப்ளோல இருக்கிறது தான் டிஃபரன்ஸா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வெங்காயத்த கட் பண்ணி முடிச்சிடுறேன். எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காத ப்ராசஸ். நான் வந்து உலகத்திலேயே சிறந்த வெங்காயம் கட்டர். நான் அப்படி சூப்பரான ஷெஃப். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வெஜிடபிள்ஸை கட் பண்றது. அப்படியே ரிலாக்ஸ்டா அதை ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணி பாருங்க. உங்களோட குக்கிங் அப்படியே மெடிடேஷன் மாதிரி எடுத்துட்டு போங்க. ஓ மை காட், சூப்பரா இருக்கும் அந்த ஃபீலிங். அதை நினைச்சு பார்க்கும் போதே எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்க வண்டியை துடைக்க பிடிக்குது, ஏதோ ஒண்ணு என்ன பண்றீங்களோ அதை கண்ணாபின்னு கடமைக்கு செஞ்சு முடிக்காம அந்த டெய்லி ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கோங்க. எல்லாமே நம்ம 150 வேலை பண்றோம்னா 150யும் மெடிடேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸா பண்ணலனாலும் 1 or 2 திங்ஸ் லவ் பண்ணி பண்ணும்போது லைஃப் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறத பார்ப்பீங்க. ஏன்னா நீங்க ஸ்கார்சிட்டி மைண்ட்ஸ்ல இருந்து வெளியே வரீங்க. இப்படி ஸ்பீடா போய் லைஃபை முடிக்கணும்னு பாக்குறோம்ல, அந்த வேலையை முடிச்சிட்டா அவ்வளவுதானே. அதுக்கப்புறம் அடுத்த வேலை வந்துட்டு தான் இருக்க போகுது. லைஃபை ரொம்ப ஃபாஸ்டா அணுகி ஒரு யூஸ்மே கிடையாது. ஸோ அந்த ஒரு அவேர்னஸ்க்கு நம்ம வரணும். ஸோ ஸ்கார்சிட்டி திங்கிங்ல இருந்துலாம் நீங்க ஓவர் கம் பண்ணணும். அண்ட் சர்வைவல் வந்து இதுக்காக தான் நான் பிறந்தேன், பில்லு கட்டுறதுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், என் லைஃபே அடுத்தவங்களுக்கு உருகுறது இல்லை. உங்க லைஃப் உங்களுக்காக. மற்றதெல்லாம் சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட், சொசைட்டி சொல்லி கொடுத்த விஷயங்கள். அது உண்மையா? சொசைட்டி சொல்லி கொடுத்த விஷயங்கள் உண்மைன்றது எதுன்னா நீங்க நம்புறது தான் உண்மை. நீங்க எதை நம்புறீங்க? உங்களுக்கு தேவையில்லாதெல்லாம் நம்புறீங்க, உங்களுக்கு தேவையுள்ளதை நம்புங்க, அதுதான் உண்மை. சொசைட்டியோட கன்ஸ்ட்ரக்ட் நம்மளை ஜெயிலுக்கு அனுப்பாத அளவுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணாம நம்ம லைஃபை சிறப்பா வாழ்றதுக்கு என்ன உண்மையை நான் தேர்ந்தெடுக்கிறேன்னு நீங்க சூஸ் பண்ணி வாழ்றீங்கல்ல, அப்போ நீங்க சர்வைவலை தாண்டுவீங்க. என்னோட லைஃப் அபண்டன்ஸ் காணுது, என்னோட லைஃப் ஆசம்னஸ் காணுது, என்னோட லைஃப் என்ரிச்சிங்கா இருக்கும், என்னோட லைஃப் வந்து எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நான் செஞ்சு பார்க்கறதுக்காக தான். அந்த தாட்டோட உங்க லைஃப் அணுகுனீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க? உங்க சோலை எக்ஸ்பேண்ட் பண்றீங்க. அது ஏன் இங்க வந்துச்சோ அதை செய்யறதுக்கு நீங்க ரெடி ஆகுறீங்க. இந்த ஓவர்ஃப்ளோ என்ன ஆகும் அப்படின்னா, இட் பிளெஸஸ் அதர்ஸ், மேக்கிங் யூ அ மேக்னெட் ஃபார் ஈவன் கிரேட்டர் அபண்டன்ஸ். நீங்க வந்து இதுதான் என் லைஃப்னு பிடிக்காம ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்ச லைஃப் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஜேர்னல் பண்ணுங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு ஐடியல் டே? காலையில இருந்து நைட் வரைக்கும் என்ன பண்றீங்க, ரிலாக்ஸ்டா என்ன பண்றீங்க அப்படின்றத எழுதுங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா அது மாதிரி வாழ ஆரம்பிங்க. நீங்க அந்த ரியாலிட்டிக்கு குவாண்டம் ஷிஃப்ட் எடுக்கிறத பார்ப்பீங்க. அண்ட் அது மூலமா உங்க லைஃப் பிளஸட் ஆச்சுன்னா, நீங்க அதிர்வு தானே, நீங்க வெறும் வைப்ரேஷன் தானே. உங்க வைப்ரேஷன் எல்லாரையும் டச் பண்ணும். உங்க பிளெஸ்ஸிங்ஸ் ஓவர்ஃப்ளோ ஆகும்போது அது இன்னும் கிரேட்டர் அபண்டன்ஸை உங்களை நோக்கி இழுக்கும் இல்லையா? இப்போ நான் இந்த தாட்டை, இந்த யூனிவர்ஸோட டவுன்லோட்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்றேன்னா, இந்த அதிர்வலை இந்த வீடியோக்கும் எனக்குமானது இல்லை. இது உங்க மைண்டுக்குள்ள போகும். நீங்க உங்க ஃபேமிலியை டச் பண்ணுவீங்க, நீங்க உங்க குழந்தைங்களை டச் பண்ணுவீங்க, நீங்க உங்க ஒர்க் ஃபோர்ஸை டச் பண்ணுவீங்க. ஒரு 1000 பேர் இந்த வீடியோ பாக்குறாங்கன்னா அது ஒரு பெரிய அதிர்வலையை உருவாக்குது இல்ல? அதே மாதிரிதான் நீங்க உட்கார்ந்து 1000 பேர் முன்னாடி உங்களோட டீச்சிங்ஸை ஷேர் பண்ணலாம் இருக்கலாம். நீங்க 5 பேருக்கு கூட ஒர்க் பண்ணுவீங்கல்ல, அப்போ உங்களோட ஆத்தென்டிக் செல்ஃப்ல இருந்து நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணும்போது உங்களோட ரியல் பிளெஸிங்ஸை இந்த வேர்ல்டு கொடுக்கும்போது நீங்க ஒரு மேக்னெட்டா இருக்கிறத பார்ப்பீங்க. இந்த உலகம் ஒரு கண்ணாடி மாதிரி. நீங்க சிரிச்சீங்கன்னா சிரிக்கும், அழுதீங்கன்னா அழுகும், தூணு காரி தூங்கினீங்கன்னா
உங்க மேல தானே தெரியும் அந்த மிரர்ல அந்த எச்சில் இல்லையா? ஸோ உங்களோட அந்த பிளெஸ்ஸிங்ஸை என்ஹான்ஸ் பண்றது, நான் நிறைய எனக்கு லவ் வேணும், நான் எனக்கு நிறைய மணி வேணும், நான் எனக்கு நிறைய சக்ஸஸ் வேணும்னா அந்த கண்டெய்னரை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 8 நிமிஷத்துக்கு தான் நீங்க ஒரு குளம் தோண்டி வச்சுட்டு கடவுள்கிட்ட கொடுக்குறாருன்னா அவரு நிறைய கொடுக்குறாரு. அப்பவே அவர் 8 மணி நேரம் மழையை கொடுத்துட்டாரு. ஆனா உங்ககிட்ட சின்னதா தானே இருக்கு அந்த கண்டெய்னர். எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, தொடர்ந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே இருங்க. அண்ட் என்னோட விஸ்வரூபம் ப்ரோக்ராம்ல இதை தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களோட இன்னர் கோர் பிலீஃப்ஸ் எல்லாம் களைஞ்சு தூக்கி எரிஞ்சிட்டு உங்க அப்பா அம்மா பேசின பேச்சுகள், உங்க டீச்சர் பேசின பேச்சுகள், உங்க ஃப்ரெண்டு, உங்க நண்பன், உங்களோட எதிர்த்த வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன், உங்க கூட வளர்ந்தவங்க, நீங்க யார், உங்களோட கோர் பிலீஃப்ஸ் என்ன, உங்களோட கோர் பிலீஃப்ஸ் என்ன. உங்களை மாதிரி இந்த வீடியோ பார்க்குற இன்னொருத்தர் இருக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கும் தனியா உங்களோட கோர் பிலீஃப்ஸ்ல நீங்க போய் ஆழ்ந்து வேலை செஞ்சு அதை ரிசர்ச் பண்ணி எடுத்து அனலைஸ் பண்ணி அதை ரெவ்யூ பண்ணி நீங்க உங்களோட கண்டெய்னரை எக்ஸ்பேண்ட் பண்றீங்க. நீங்க உங்களுக்கு தேவையான குவாண்டம் ஷிஃப்ட்ஸ் எல்லாம் அடைகிறீங்க. என்னோட விஸ்வரூபம் ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸை நான் சிலபஸும் கொடுத்துருப்பேன். நம்மளோட வெப்சைட் learn.lavanyajaykumar.com. அங்கே போனீங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே ஜாயினும் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. நான் உங்களை நம்ம விஸ்வரூபம் ப்ரோக்ராமில் மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களும் ரீஜாயின் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களெல்லாம் நான் வரவேற்கிறேன் எல்ஜே ஃபேமிலி அகெயின் அண்ட் அகெயின். உங்களை உயர்த்திக்கோங்க, உங்களோட கண்டெய்னரை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. நம்மளோட அகாடமியில் நிறைய கோர்ஸ்கள் இருக்குது. எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்கள், உங்களோட லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்கள். இன்னொரு டே 5ல நெக்ஸ்ட் அதில் மீட் பண்ணுறேன். சீக்கிரமாக இன்னொரு அமேசிங்கான டாப்பிக்கோட. தேங்க்யூ கைஸ்.